நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எஸ்எஸ்கே கேரக்டர் வந்து இட் ஹேட் ஆல் ஷேட்ஸ். ஸோ இந்த ஒரு 3 years ஜர்னியில் வந்து எஸ்எஸ்கே கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். அட் தி சேம் டைம் பப்ளிக் கிட்டேருந்து ரொம்ப நல்ல அப்ளாஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கிச்சனில் சரி என்னப்பா அப்படின்னு ஒரு நியூ கமர் மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் அண்ட் ஐ வாஸ் இது பட் யா ஜாலியாக அப்படியே அந்த ஒரு சீன் கடந்த உடனே ஐ வாஸ் லைக் ஓகே இதுதான் ஜானு அப்படின்னு செட் ஆகிட்டேன். அண்ட் டுடே அதான் சொன்னேனே மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருக்குது. ஸோ நவ் யூ ஆல் பிகம் ஸோ க்ளோஸ். இந்த நேரத்தில் வந்து சீரியல் வந்து முடியறதுங்கிறது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இலக்கியா ஓப்பனிங்கில் வந்து நான் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டு ஜெய் தான் பண்ணான். ஸோ அவனோட ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சன் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் சுந்தரி பண்ணிகிட்டு இருந்த டைமில் எனக்கு வந்து இலக்கியாங்கிற நீ பண்ண பாவத்தோட கணக்க இன்னையோட முடிக்கிறேன்டா. அப்பனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. கௌதம் எனக்கும் அவருக்கு பிறந்த புள்ளதான். எனக்கு துரோகம் பண்ணவன் உயிரோடவே இருக்க கூடாது. எங்க கம்பெனி பிசினஸ்ல நம்பர் 1 ஆக வேண்டிய நேரத்துல அந்த கௌதம் குறுக்க புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து அவன் பெரிய ஆளாயிட்டான். அவனை ஜெயிக்க நாங்களும் எவ்வளவோ போராடிட்டோம், ஆனா முடியல. அதான் இந்த முடிவு எடுத்துட்டோம். 200 கோடி ரூபாய் எம்மாக் மால் ப்ராஜெக்ட் மட்டும் எங்க கைக்கு வந்துட்டா நாங்க தான் நிச்சயமா பிசினஸ்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருவோம். எப்படி எப்படி எங்க பிளான்? அடச்சி நிறுத்துங்க. வெறும் பணத்துக்காக எப்படியா கேவலமா நடந்துப்பீங்க? ஏய் நீ வாய மூடு. பணத்தை பத்தி நீ எல்லாம் பேசாத. சோத்துக்கு வழி இல்லாம கடந்த நீ பணக்காரன் கார்த்திகை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணியே, அதுக்கு பேர் தான் பணத்தாசை. அதோ இந்த பைரவி எங்க தாங்கிட்ட இருந்து பணமும் அதிகாரமும் இலக்கியா கைக்கு போயிடுமோன்னு பயந்து ஒன்ன எதுக்கு அஞ்சலி அத்தையும் கட்டி போட்டிருக்கீங்க? நீ கௌதம் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். இல்லனா அஞ்சலியையும் பைரவியும் கொன்னுடுவோம். எஸ்எஸ்கே இது நியாயம் இல்ல. ஏய் என்னடா இத்தனை நாளா என்ன அங்கிள்னு மரியாதையா கூப்பிட்டு இருந்த, நீ இப்ப என்ன எஸ்எஸ்கேன்னு கூப்பிடுறது நியாயம்னா நான் உன்னை மிரட்டுறதும் நியாயம் தான்டா. இங்க பாரு எஸ்எஸ்கே, அஞ்சலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. ஆல்ரெடி நான் கொலைகாரன் தான்டா. நீ மட்டும் சொத்தை எழுதி தரல. டேய் சார் எடுத்துட்டு வாங்கடா. போய் எடுத்துட்டு வாடா. நீயே பாரு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாரு? ஓ அந்த கௌதம் இலக்கியோட வேலையா அது? கௌதம் இலக்கியாவா? கரெக்ட். இழந்த சொத்தை நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக அவங்க தான் நம்மள கடத்த சொல்லியிருப்பாங்க. வாங்க எஸ்எஸ்கே. தாட்சாயினி நீங்க எப்படி இங்க? பாத்தீங்களாப்பா, அந்த கௌதம் இலக்கிய எங்களை கடத்தி கட்டி போட்டிருக்காங்க. சீக்கிரம் எங்களை அவுத்து விடுங்க ப்ளீஸ். அவுத்து விடுறதா? உங்களை கடத்த சொன்னதே நாங்க தானே. இலக்கியாவ கட்டின புடவையோட வீட்டை விட்டு துரத்துனா அதுக்கு பேர் என்ன? துரோகம் தானே. பைரவி தான் வளர்த்த புள்ள கௌதம காலி பண்றதுக்கு என் கூட சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக சரி பண்ணாலே அதுவும் துரோகம் தானே. இப்படி மொத்த துரோகத்துக்கும் அத்தாரிட்டியா நீங்க இருந்துகிட்டு எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு
டேய் நீ தாண்டா வெக்கப்படணும், அவ தாண்டா வெக்கப்படணும், அவங்க தாண்டா வெக்கப்படணும். சரி சரி டைம் இல்ல, சீக்கிரம் சொத்தையெல்லாம் எங்க பேருக்கு எழுதி கொடு வா. ஏய் தாட்சாயணி. ஐயோ, அண்ணா வர்றதுக்குள்ள எஸ்எஸ்கே என்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவா போல இருக்கே. புரியுதுல? டேய் வாடா. டேய் கூட்டு போங்கடா. போங்கறல்ல. போங்க. டேய் டேய் நீயா? டேய் டேய் நீங்க என்னடா பண்ற? டேய் அண்ணனை நான்